வணக்கம். அ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்து போய் இப்ப என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம்னா, எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில இந்த சோசியல் மீடியாவையும், ஏஐயையும் பயன்படுத்தி நீங்க எப்படி உங்க நிறுவனத்துக்காக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற நிறுவனங்களுக்கு சேவை செய்வதா இருந்தாலும் சரி, அருமையா, அற்புதமா உட்கார்ந்த இடத்திலேயே உலகம் முழுவதும் பணிபுரியக்கூடிய வகைகள்ல நிறைய ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்க ரெடியா இருக்கோம். சோசியல் மீடியா எப்படி போஸ்ட் போடுறது, எப்படி அதே மாதிரி ஹேஷ்டேக் கொடுக்கறது, எப்படி டைட்டில் கொடுக்கறது, எப்படி கண்டென்ட் ரைட் பண்றது, இது மட்டும் இல்லாம இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏஐன்னு சொல்றாங்க, சாட் ஜிபிடின்னு சொல்றாங்க, ஜெமினின்னு சொல்றாங்க, இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கு. இதுல எப்படி நீங்க வேலை வாங்குறது, அந்த வேலை வாங்குறதுக்கான ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராம்ப்ட்ஸை யார் சரியா வடிவமைக்கிறாங்களோ அவங்க தான் கரெக்டான ரிசல்ட்டை வாங்குறாங்க. கரெக்டான ரிசல்ட்டை வைத்துக்கொண்டு நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி நீங்களே எப்படி ப்ராம்ப்ட்ஸை கிரியேட் பண்ணி சோ உங்களுக்கான சோசியல் மீடியா கண்டென்ட், அது வேர்டிங்ஸா இருந்தாலும் சரி, அல்லது இமேஜ், வீடியோ எதுவா இருந்தாலும் நீ எப்படி கொடுக்க முடியும், அதை எப்படி பெற முடியும் அப்படிங்கறது தெளிவா ஒன் பை ஒன் உங்க உங்க நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க உங்களோட சேர்ந்து பணிபுரிந்து உங்களுக்கான ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறோம். இப்போ நாங்க எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கறத நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இது ஜெமினி. இப்போ ஜெமினில என்னன்னா, நாங்க ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல என்ன கேட்டகரி நமக்கு தேவைப்படுது, நம்ம சர்ச் கொடுக்கலாம். சர்ச்ல சோசியல் மீடியா அப்படின்னு அடிக்கிறோம். இதுவே கொடுத்துரும் நமக்கு. இப்போ நீங்க இங்க பாருங்க, இங்க இந்த ஸ்கிரீன்ல எதுவுமே இல்ல. இப்போ சோசியல் மீடியான்னு கொடுத்தோம்னா நமக்கு சோசியல் மீடியால என்ன வேணும், கேலண்டர் கிரியேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. சோ இது நம்ம ஃபார் எல்லாருக்கும் தேவைக்கூடிய விஷயம். என்ன ப்ராடக்ட் கொடுக்க போறோம், ஒரு ஜுவல்லரி அப்படின்னு வச்சுக்குவோம். ஜுவல்லரின்னு கொடுத்தேன். எத்தனை நாளைக்கு, ஒரு 5 நாள் கொடுக்கலாம். இப்போ 5 நாள் எடுக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ 5 டேஸுக்கானது. வாட் டைப் ஆஃப் கண்டென்ட், என்ன டைப் ஆஃப் கண்டென்ட், நியூ கலெக்ஷன்ஸ், நியூ ஃபேஷன் ஜுவல்லரி. இதுக்கு நான் பிளான்ட் எப்படி எடுக்கணும் அதையும் நான் சொல்லி தந்துடுறேன் உங்களுக்கு. ஜுவல்லரி வித் ஆஃபர்ஸ், அவ்வளவுதான். இது கொடுக்குறப்போ இது கொடுத்து முடிச்சோன்னே நான் ஸ்பெல்லிங்ல கரெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்க ப்ராம்ப்ட் வந்துருச்சு. நீங்க ப்ராம்ப்ட காப்பி பண்ண தேவையில்லை. இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க ப்ராம்ப்ட் உட்காந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ நாம இதுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத இப்போ நான் இங்க ஸ்கிரீனை கொடுக்குறேன். அந்த கண்டென்ட்டை கொடுத்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டேல என்ன பண்ணணும், இன்ஸ்டாகிராம்ல எப்படி பண்ணணும், ஃபேஸ்புக்ல எப்படி பண்ணணும், இதுல எப்படி பண்ணணும், அல்ல ரீலா, வீடியோவா, என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் அது கொடுத்தாச்சு. இது நம்ம கண்டென்ட் எடுத்து நம்ம மியூசிக் எடுத்து கொடுத்தா 15% ஆஃப் ஆனால் இதெல்லாம் நம்ம கொடுத்து எல்லாமே ஈஸியா வாங்கிக்கலாம். இது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸும் கொடுத்து, இது ஒரு டைப் ஆஃப் விஷயம். இதுல நிறைய நீங்க எடுக்கலாம், நிறைய கண்டென்ட் எடுக்க முடியும். செகண்ட் திங், இப்போ நம்ம இன்னொரு சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, அந்த சாட் ஜிபிடில இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, ஆல்ரெடி ப்ராம்ப்ட்ஸ் நிறைய இருக்கும். அந்த ப்ராம்ப்ட்ஸ்ல நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம அதை எடுக்கலாம். இப்போ சோசியல் மீடியா, அதுலயும் நான் அதே தான் போறேன். நான் இன்னும் எலாபரேட்டா உங்களுக்கு நாங்க 1 to 1 கத்து கொடுக்கறது ரெடியா இருக்கும். நீங்க ஜஸ்ட் கத்துக்கிட்டா போதும். சோசியல் மீடியா இல்லையா, இல்ல டைட்டில்னு கொடுக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் ஐடியாஸ். இப்போ ஐடியாஸ்னா டாபிக் ஐடியாஸ் என்ன, பிளாக் போஸ்ட் ஐடியாஸ் என்ன வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் போஸ்ட் ஐடியாவை எடுத்துக்கிறேன் நான். இப்போ இதுல இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வந்துடும். இந்த ப்ராம்ப்ட்ல நம்ம என்ன இன்புட், சஜஸ்ட் 5 பிளாக் போஸ்ட் டாபிக்ஸ், இங்க நம்ம கொடுத்தோம்னா சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சும்மா ஒரு இதுக்காக கொடுக்குறேன். அப்ப உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். என்ன மாதிரி லாங்குவேஜ்ல வேணுங்கிறது அதையும் கேட்கும். அந்த லாங்குவேஜ் நம்ம எடுத்தோம்னா அந்த லாங்குவேஜ் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம இங்கிலீஷ் கொடுத்தோம்னா போதும். தட்ஸ் ஆல். இந்த யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது கீழே நிற்கும். இப்போ இதை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ இங்க இருக்கு, இந்த வந்துச்சு, டெம்ப்ளேட் ஃபுல்லா வந்துச்சு. இதை நம்ம என்டர் கொடுத்தோம்னா கண்டென்ட் ரெடி. கீழே கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா. சோ இதை நீ கொஞ்சம் மாடிஃபை பண்ணியோ, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணியோ நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அதே தான் இன்னொரு விஷயம் என்ன, இன்னொரு நாங்க இந்த மாதிரி ப்ராம்ப்டா நான் சேவ் பண்ணிருக்கிறது எங்களுக்கு என்ன ஈஸியான வழி இருக்குன்னா, அதுக்கும் நான் ஒரு வழி சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ப்ராம்ப்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ப்ராம்ப்ட் என்னென்ன. சோ அதுல எஸ், இப்போ மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மார்க்கெட்டிங்ல பிளாக் ஐடியாஸ், அதாவது பிளாக் ஐடியாஸ் என்ன இருக்குன்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்துட போகுது. சம்திங் கொடுத்தோம்னா இங்க ஜுவல்லரி ஏதோ ஒன்று சம்திங் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க டாப் கொடுத்தோம்னா எஸ், இது காப்பி பண்ணி நம்ம இங்க கொடுத்துட வேண்டியதான். இங்க வந்துருவாங்க. நம்ம இங்க சாட்டிங்ல கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள்.
ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அதோட டைட்டில்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸியா நீங்க பாத்தீங்கன்னா வந்துருச்சு, பாத்தீங்களா என்னென்ன டைட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த டைட்டில பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இதை வந்து நம்ம வீடியோ ஒரு சாரி இமேஜா எப்படி கிரியேட் பண்றோங்கிறது நான் ஒரு டைட்டில் எடுத்துக்கிறேன். இதுக்கு கேன்வா ஃப்ரீ எடிஷன் இருந்தா கூட போதும் உங்களுக்கு. அந்த கேன்வா ஃப்ரீ எடிஷன்ல போயிட்டு உங்களுக்கு வேண்டிய இமேஜோடைய சைஸை நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ தென் சைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தான். இப்போ நான் ஒரு பேஜை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இங்க வந்துருச்சு. இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா இந்த மேல வந்து அவங்க கூட யூஸ் 5 வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப், நான் அதில் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு என்டர் அடிச்சோம் அப்படின்னா இதுவே வந்து ஒரு 10 இமேஜை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். கேன்வால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு 10 இமேஜ் நல்ல ரெசல்யூஷன்ல நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க பாத்துறீங்களா, இப்போ இங்க பாருங்க சிஆல் 10 கொடுக்குறோம் பாருங்களேன். இந்த 10 இமேஜ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் இங்க கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துட போகுது. இந்த இதுல வந்து நீங்க உங்களுடைய நேம் போட்டுக்கலாம், உங்க நம்பர் போட்டு இதனால போட்டு இதை நீங்க காப்பி பண்ணி அப்படியே சோசியல் மீடியால போடலாம். இது வந்து ரொம்ப 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 பேசிக் அண்ட் என்ட்ரி லெவல்ல கொடுத்துட்டு இருக்கேன். சோ நீங்க எங்களோட சேர்ந்து பயணப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன லீட்ல இருந்து எடுத்து நீங்க சோசியல் மீடியா கண்டென்ட், பிளாக் போஸ்ட், நியூஸ் லெட்டர்ஸ், வாட்ஸ்அப்புக்கான கண்டென்ட், இமேஜ் கிரியேஷன்ஸ், வீடியோ கிரியேஷன்ஸ் இப்படி எல்லாமே பண்ணலாம். நீங்க எங்களோட இணைந்து இதை கற்றுக்கொள்ள தயார் அப்படின்னா கீழே எஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா எங்களுடைய வெப்சைட் மூலமா நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.